உத்தமரும் உன்னதமானவரும் உயர் ஸ்தலங்களில் வாசம் பண்ணுகிறவும் உங்களையும் என்னையும் நேசிக்கிற தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய கிருபைகளை நினைவு கூர்ந்தவர்களாய், உம்முடைய இரக்கங்களை பெற்றுக்கொண்டவர்களாய், உம்முடைய அன்பை ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு எவ்வளவேனும் நாங்கள் பாத்திரராய் இராவிட்டாலும் எங்களை அதிகமாய் நீர் நேசித்த தேவனாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய், உம்முடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாய், மீண்டும் இந்த காணொளியின் மூலமாக எங்களுடைய குடும்பத்தோடு கூட உம்முடைய பரிசுத்த பிரசனத்திலே அமர்ந்திருக்க எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, நீர் செய்த நன்மைகள் ஏராளம். நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய கிருபை பெரியது. உம்முடைய இரக்கங்கள் மாறாதவைகள். எங்களை நித்தியமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆகவே நன்றி நிறைந்த இருதயத்தோடும் உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிற இந்த ஆராதனை வேளையிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களிலே பாவங்கள் உண்டு, குற்றங்கள் உண்டு. உமக்கு விரோதமாய் நாங்கள் அநேக பாவங்களை செய்திருக்கிறோம். சுவாமி, அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஈசோப்பினால் எங்களை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்க ஆண்டவரே, எங்களை உம்முடைய கிருபை உள்ள இரக்கமுள்ள கருத்தலை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் மகிமைப்படுகிறாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுதிருந்து தேவனுடைய மகிமைக்காக பாமாலைகளிலே 367 பாமாலை பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் என்கிறதான பாமாலையை நாம் பாடுவோம்.
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 145. 145ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The psalm taken for our responsive reading is 145. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்னென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்னென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்திகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்திகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி முடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து உமது சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்சம் தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்னைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படியாக அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த விசுவாச பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெடுத்து உயிர் தெழுந்து பரமணத்தில் ஏறி சர்வ பிதாவாகி தேவன் அல்வார் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயந்திருக்க மகிமையோட திரும்ப வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று நிலப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருங்கள். இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்கென்று நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. Ephesians chapter 5 verses from 8 to 21. முற்காலத்தில் நீங்கள் அந்தரகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்படுத்தல் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறதே. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்.
ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாட பகுதி வாசித்தாயிற்று. அதே பகுதியை இப்பொழுது ஆங்கிலத்தில் நாம் வாசிக்க கேட்போம். Today's scripture portion is taken from Ephesians chapter 5 verses 8 to 21. For you were once darkness, but now you are light in the Lord. Live as children of light, for the fruit of the light consists in all goodness, righteousness and truth, and find out what pleases the Lord. Have nothing to do with the fruitless deeds of darkness, but rather expose them. It is shameful even to mention what the disobedient do in secret, but everything exposed by the light becomes visible, and everything that is illuminated becomes a light. That is why it is said, "Wake up, sleeper, rise from the dead, and Christ will shine on you." Be very careful then how you live, not as unwise but as wise, making the most of every opportunity, because the days are evil. Therefore, do not be foolish, but understand what the Lord's will is. Do not get drunk on wine, which leads to debauchery. Instead, be filled with the Spirit, speaking to one another with psalms, hymns, and songs from the Spirit. Sing and make music from your heart to the Lord, always giving thanks to God the Father for everything in the name of our Lord Jesus Christ. Submit to one another out of reverence for Christ. Praise be to the Lord. பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்கள் 18ஆம் தேதி மிஸ்ஸஸ் ராதா ஜூலியட் ராஜன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். திருமண நாளை 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஏ எபனேசர் அவருடைய குடும்பம் காண்கிறார்கள். 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராஜாபால் அவருடைய குடும்பம் காண்கிறார்கள். பிறந்த நாளை காண்கிற உங்கள் அருமையான சகோதரியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் நான் அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்கிறவராய் சகல நிலைமையிலும் சுகத்தையும் பலத்தையும் தெய்வ கிருபைகளையும் கொடுத்து ஆண்டவருக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் சுகத்தோடு ஜீவிக்க அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதே போல திருமண நாட்களை காண்கிற அருமையான குடும்பங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய திருமண ஆண்டானது உங்களுக்கு சகல நன்மைகளை கொடுக்கிற ஆண்டாக சந்தோஷம் சமாதானத்தோடு தெய்வ கிருபைகளோடு சுகத்தோடு பலத்தோடு வாழ உங்களுடைய குடும்ப வாழ்வையும் நான் இந்த புதிய திருமண ஆண்டையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிற சகோதரி ராதா ஜூலியட் ராஜன் அவர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அவர்களுக்கு இதுவரை பாராட்டின நம்முடைய கிருபை பெரியது என்று சொல்லி உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கிருபையாக கொடுத்திருக்கிற இன்னொரு புதிய ஆண்டுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. காலங்களும் உடையது, வேளைகளும் உடையது, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதனதன் காலத்திலே எங்களை வாழ்விலை செயல்படுத்துகிற தேவன் சுவாமி. மகளுடைய வாழ்விலை இன்னொரு வருஷத்தை கொடுத்து அதற்குண்டான ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்திருக்கிறீர் என்பதை விசுவாசித்து சுகத்தோடும் பலத்தோடும் தெய்வ கிருபைகளோடும் மகிழ்ச்சியோடும் வாழ மகளை மகளுடைய பிறந்த நாளையும் நாங்கள் அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. அதே போல தங்களுடைய திருமண நாட்களை காண்கிற சார் எபனேசருடைய குடும்பத்திற்காக சகோதரர் ராஜாபால் அவருடைய குடும்பத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி.
கர்த்தர் வீட்டை கட்டுகிறார் என்று சொல்ல வேதம் சொல்லுகிறது. அருமையான பிள்ளைகள், குடும்ப வாழ்விலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்வை உம்மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் கட்டி எழுப்ப தங்கள் வீட்டை கட்டுவதற்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இன்னொரு புதிய திருமண ஆண்டையும் கிருபையாய் நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த புதிய திருமண ஆண்டிலும் பிள்ளைகள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தெய்வ கிருபைகளை பெற்றுக் கொண்டவர்களாய் தீர்க்காயுசோடும் வாழ ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டவர்களாய் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி வைராக்கியத்தோடு இந்த புதிய வருஷத்திலே பிரவேசித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளையும் ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற புதிய திருமண ஆண்டையும் நாங்கள் ஆண்டுடைய கிருபை உள்ள கரத்திலே ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது வசனம் சொல்வார்கள். அந்த பிள்ளைகளை பயிற்றுவிக்கிற பிள்ளைகள் வசனம் சொல்ல ரெக்கார்டிங் எடுத்து அனுப்புகிற அருமையான பெற்றோருக்கு என்னுடைய அன்பான நன்றியும் வாழ்த்தலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பிள்ளைகள் வசனம் சொல்ல அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. Lord Almighty, blessed is the one who does good. Psalms 84:12. Praise the Lord, praise the Lord, praise God in His sanctuary, praise Him in His mighty heavens. Thank you. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:2. தேங்க்யூ. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. தேங்க்யூ. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் எனக்கு தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதம் 42:11, 43:5. தேங்க்யூ. ஐசாயா 40:31. கர்த்தருக்கு காத்து இருக்கவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேங்க்யூ. Praise the Lord, praise the name of the Lord, praise the servant of the Lord. Amen. Thank you. I will walk by faith even when I cannot see. 2 Corinthians 5:7. Amen. The heaven declares the glory of God. The sky proclaims the work of His hand. Psalms 90:1. Answer me when I call you, O my righteous God. Give relief from my distress. Be merciful to me. Hear my prayer. Thank you. Do not to others have you world has them in Luke 6:31. Amen. He gave them these orders: you must serve faithfully and wholeheartedly in the fear of the Lord. 2 Chronicles 19:9. Thank you. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது
நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. I love you, O Lord, my strength. My God is my rock, my fortress and my deliverer. My God is my rock in whom I take refuge. He is my shield and the horn of my salvation, my stronghold. Psalms 18:1 and 2. Fight. Don't be afraid of them. The Lord will help you. Will be going before you. Will fight for you. Deuteronomy 1:29-30. Amen. The Lord God is the sun and shield. The Lord bestows favor and honor. No good thing does he withhold from those whose walk is blameless. Psalms chapter 84:11. இப்பொழுதும் நம்முடைய இந்த மன்றாட்டு ஜெபத்தை மிஸ்ஸஸ் எஸ்தர் ஐசக் அவர்களை ஏறெடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமக்காகவும் நம்முடைய திருச்சபையின் காரியங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் தேசத்திற்காகவும் அருமையான சகோதரி நமக்காக ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜெப நேரத்தை கொடுத்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக உலகத்துக்காய் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். ஆண்டவரே, உலகத்திலே இந்த வைரஸ் ஆனது அதிகமாய் பரவி வருகிறதே நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் அந்த வைரஸ்கள் கர்த்தாவை குறைந்து வர, கர்த்தாவே அது இல்லாமல் போக நீர் உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே விசேஷமாக இந்திய தேசத்தை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்திலேயும் அந்த வைரஸானது பரவி வருகிறது என்று கணக்கெடுப்பில் சொல்லுகிறதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாட்கள் அந்த வைரஸ்கள் எல்லாம் இல்லாமல் போக கர்த்தாவே பாதாளத்தில் தள்ளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதை தாக்கப்பட்டு கர்த்தாவே அநேகர் உயிரிழந்திருக்கிறதே நீர் அறிந்திருக்கிறீரப்பா. உயிரிழந்த குடும்பங்களுக்கு சமாதானத்தையும் கர்த்தாவே ஆறுதலையும் தந்து வழி நடத்தும். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தந்து கர்த்தாவே வீடு திரும்ப உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாளிலும் மறுபடியும் கர்த்தாவே ஊழியக்கார பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். ஆண்டவரே, ஊழியக்கார பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே உண்மையாய் உமக்காக பிரகாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்த விதமாக நீர் உம்முடைய வல்லமினாலும் வரங்களினாலும் கர்த்தாவே நிறைத்து கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தாவே நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்கார பிள்ளைகள் வாயிலிருந்து வரும் வசனங்கள் அத்தனையும் கர்த்தாவே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று உங்களுடைய வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அந்த வேத வசனத்தை கொண்டு கர்த்தாவே பிள்ளைகளை நீர் ஆலயத்துக்கு வரும் பிள்ளைகளையும் மற்றவர்களையும் கர்த்தாவே ரட்சிக்கப்படத்தக்க கர்த்தாவே பட்டை தீட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த நாளிலும் நீர் தாங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். கர்த்தாவே, அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஏறெடுக்கப்படட்டும். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேச தலைவர்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உம்முடைய சித்தத்தின்படி இருக்கட்டும். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உமைக்கு பயந்த தேச தலைவர்களை நீர் தந்து வழி நடத்தும். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஐயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக கர்த்தாவே
மிஷனரிமார்களை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காடுகளிலும் மலைகளிலும் உமக்காக பிரகாசிக்கிற ஒவ்வொரு மிஷனரியும் கர்த்தாவே நீர் பிரகாசிக்க செய்வீராக. கர்த்தாவே உடைய வழி நடத்துறதால் அனுதினமும் அவர்களுக்கு கூட இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே கிறிஸ்தவர்களுக்காக உடைய பாட்டிலே வருகிறோம் ஆண்டவரே. வேறு கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனங்களை கேட்டு வசனத்தின்படி நடக்கிற கிறிஸ்தவர்களை நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே எந்தெந்த இடத்திலெல்லாம் உம்முடைய ஆராதனை நடக்கிறதோ கர்த்தாவே அந்த இடங்களில் எல்லாம் உம்முடைய பிரசனம் நிறைந்திருப்பதாக கர்த்தாவே. உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை கொண்டு கர்த்தாவே கிறிஸ்தவர்கள் உள்ளத்திலே நீர் பேச வேண்டும் என்று செபிக்கிறேன். உண்மையாய் உமக்காய் பிரகாசிக்கிற உமக்காய் சாட்சியாய் இருக்கிற கிறிஸ்தவர்களை நீர் எழுப்பி தருவீராக. அப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உலகத்திலே நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உமக்கு சாட்சியாக வாழ கர்த்தாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தாவே கிருபையின் காலமாய் இருக்கிறபடியினால் கர்த்தாவே கிறிஸ்தவர்கள் பயமில்லாமல் இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. பயத்தோடும் பக்தியோடும் உம்மை ஆராதிக்க கர்த்தாவே உள்ளங்களில் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய அன்பு கிருபை ஒவ்வொருவரையும் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நண்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த சண்டையின் செய்திக்காக உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியானது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நல்ல ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாகவும் ஆவியை உற்சாகப்படுத்துகிறதாகவும் இருக்க உதவி செய்தர்களும் கர்த்தாவே. விசேஷமாக எங்கள் திருச்சபையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் மட்டும் நடத்தி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. உடைய மாறாத கிருபை எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தோடும் கூட பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் நீ நடத்தி வந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எல்லாரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய வேத வசனத்தின்படி பிள்ளைகள் இப்பொழுதிருந்தே அவர்கள் வழிநடத்தப்பட காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வ பயத்தை எப்பொழுதும் அவர்கள் உள்ளத்திலே தந்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. உடைய மாறாத கிருபை எங்களை வழிநடத்தட்டும். மீதியான நேரம் முழுவதும் எங்களை வழிநடத்தும். உடைய நாமத்துக்கு மகிமையாக கனம் மகிமை எல்லாம் உடைய நாமத்துக்கு மகிமையாக உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை எந்த அளவாய் சுகத்தோடும் பலத்தோடும் நம்மை காத்து வருகிறார் என்பதை இந்த நாட்களில் அதிகமாய் புரிந்து வருகிறோம். ஒருவேளை நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் இல்லாவிட்டாலும் அவர் நம்மேல் அதிக அன்பு வைத்து, ஒருவேளை நாம் அவருக்கு விரோதமான பாவங்களை செய்தாலும் அவர் நம்மேல் அதிகமான அன்பு வைத்து நம்மை மன்னித்து நம்மை ரட்சித்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தராக்கி இந்த நாட்களில் அதிகமாய் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளருவதற்கு ஏதுகரமாய் நமக்கு உதவி செய்து வருகிறார். அதற்காக என்னை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல நம்முடைய மகாராஷ்டிரா பிரதேசத்தில் இன்னமும் லாக்டவுன் அல்லது ஊரடங்கு அமலில் இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் கொடுக்கிற எல்லா விதமான வரைமுறைகளின்படி நம்முடைய வாழ்வையும் பாதுகாத்து கொண்டு இது போக எல்லா விதமான ப்ரீகாஷன்ஸையும் எடுத்துக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெளியில் செல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். இது போக சானிடைஸ் பண்ண வேண்டிய காரியங்களை சானிடைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். வீடுகளிலே உள்ளே நுழையும் பொழுதும் நம்முடைய கரங்களை நல்லவர்களை கழுவி நம்மை சுத்திகரித்து தொடர்ந்து நாம் கடவுளுக்குள்ளாக பத்திரமாய் வாழ உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட நாட்களில் இந்த நோய் தொற்று அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறபடியால் ஒருவேளை எண்ணிக்கையில் இன்னும் குறையவில்லை. அதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்னும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ், துப்புரவு பணியாளர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இன்னும் சோசியல் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லி யாவருக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே பத்திரமாய் நீங்கள் யாவரும்
இருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷத்தின் நிறைவோடு கூட இதனாலின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கடந்த வாரத்தில் நாம் வாசிக்க கேட்ட அருமையான அறிந்து கொண்ட அல்லது கேட்ட அருமையான செய்தியின் அடிப்படையின் தொடர்ச்சியை இந்த நாட்களிலே நான் முடிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் லூக்கா 24 அதிகாரம் 5 வசனத்தின் அடிப்படையில் உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு இருக்கிறவர்களிலே தேட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். அவைகளிலே நம்முடைய ஆராதனைகளை எப்படி உயிருள்ள ஆராதனைகளாக நாம் ஏறெடுப்பது என்பதையும், ஆராதிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், இதுவரை தனிப்பட்டு ஆராதிக்கிற ஒவ்வொரு நபரும் விசுவாசிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், இப்பொழுது கூட்டாக ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதற்கு நாம் கடந்து வரும் பொழுது எப்படி இருக்க வேண்டும், அதில் எப்படி பங்கு எடுக்க வேண்டும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். அதனுடைய அடிப்படையில் கடந்த வாரத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான செய்தி யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரம் 23 வசனத்தில் நான் வாசிக்கேட்ட வண்ணமாக, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். Those who worship the Lord, the Father expects them like this, that they should worship in spirit and in truth. A kind of worshippers the Father seeks. That is what we were listening to the word of God last week. கடந்த நாட்களிலே நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். எப்படிப்பட்டவர்கள்? முதலாவது ஆவியிலே நம் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவர் ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேடி வந்தார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். அதை தேடி வந்த இயேசுவானவர் கண்டுபிடித்த அருமையான ஒரு நபர் அந்த சமாரியா ஸ்திரீ. That is with that great mission of seeking the worshippers whom the Father seeks. With that great mission, our Lord Jesus Christ came into the world, and during that mission Jesus found a great person called Samaritan woman, with whom he had a wonderful discussion about worship, about the worshippers, about the place of worship. அப்படிப்பட்ட அருமையான நபரை கண்டறிந்து அந்த சமாரிய பெண்ணோடு கூட தொழுது கொள்ளுதலை குறித்தும் தொழுகிறவர்களை குறித்தும், எந்த இடத்திலே தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அருமையான ஒரு டிஸ்கஷன், ஒரு சம்பாஷணையை ஆண்டவர் சமாரிய பெண்ணோடு கூட பண்ணினதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ அப்போ ஆவியோடு அவரை தொழுது கொள்ள என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் மாம்சத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். ஆவியை அமைதலாக்கிவிட்டு மாம்சத்தை ஊக்கப்படுத்தி, மாம்சத்தை உற்சாகப்படுத்தி, மாம்சத்தின் நடவடிக்கைகளினாலும் செயல்பாடுகளினாலும் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய சத்தத்தை உயர்த்தி பாடுகிறதோ, அல்லது சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறதோ, சத்தத்தை உயர்த்தி துதிக்கிறதோ, அல்லது ஆராதனைகளில் இன்னும் நிறைய நடனங்களோ அல்லது கைத்தட்டலோ அல்லது பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் உண்மையாகவே நாம் ஆராதிக்கிறோமா இல்லையா என்பதை அவரவர் தனிப்பட்ட நபர்களுக்கு மாத்திரம் தெரியும். ஆகவே உண்மையோடு கூட ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை தான் தேடும்படியாக இயேசுவானவரை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். Nowadays most of the churches often keeping the soul or keeping the spirit away from the body. We just the body is stimulated to praise the Lord and sing loudly or pray loudly and do all sorts of actions, clapping and music and making all the sounds and roaming around and dancing. All sorts of things are going on. I don't know how far these worships are truthful worship or faithful worship before the Lord, and how far these people are worshiping the Lord with spirit and truth. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படி உண்மையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம்.
ஆக கைகள் அசையும், வாய் பாடும், வாய் துதிக்கும், கண்கள் பார்க்கும், கால்கள் நடனமாடும், கைகள் அசையும், எல்லாம் செய்யும். ஆனால் நம்முடைய ஆவியை குறித்து என்ன? ஆவி எப்படி இருக்கிறது? ஆவி உற்சாகமாக இருக்கிறதா? ஆவி உயிருள்ளதா இருக்கிறதா என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதைத்தான் வேதாகம் என்ன செய்கிறது? நமக்கு அழைக்கிறதாக கடந்த நாட்களிலே பல காரியங்களை நாம் சிந்தித்தோம். இதனாலும் அந்த செய்தியினுடைய அடுத்த பகுதி, முதலாவது ஆவி உள்ளவர்களாய் ஆவியோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். In the first part we listened to the word of God and how we should worship in spirit. How we should worship in spirit. Today we are going to meditate upon how we should worship truthfully or faithfully. இந்த நாட்களில் இன்றைக்கு நாம் எப்படி உண்மையோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும், உண்மையாகவே இந்த சமாரிய பெண் உண்மையோடு கூட ஆராதிக்கிறவளா இருந்தாளா என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட அருமையான பகுதியை என்னோடு கூட திருப்பி வைத்துக் கொள்ளலாம். ஸோ அப்போ 2-3 வசனங்களை நான் உங்களுக்காக ரெஃபரன்ஸ்லையும் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் இன்னும் பல வசனங்களிலும் மறைந்திருக்கிற ஒரு அருமையான வசனமாக இருக்கிறது. அடுத்து யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசேஷமா என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். அடுத்த வசனத்தை கவனிங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். James chapter 5 verse 12, in which we read that the Bible asks us to say what is yes and what is no, yes to yes and no to no. That means the Bible asks us to tell the truth alone. வேதாகம் என்ன சொல்லுகிறது? நாம் உண்மையை மாத்திரம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி அருமையாய் வாசிக்க கேட்டோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் நாம் விதமாக வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். In Joshua chapter 24:14 and 1 Samuel 12:24 we read, with the fear of God and with the truthfulness of heart we should worship the Lord. We should worship the Lord with truthful heart, upright heart and with fear of God in our heart. ஆக அவரை தொழுது கொள்ளும் போது நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. எத்தனை பேர் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம்? நன்றாய் கவனியுங்கள். பிசாசானவன் தந்திரமானவன். பிசாசானவன் மிகவும் தந்திரம் உள்ளவன். நம்மை எப்பொழுதுமே பொய்யர்களாகவே வைத்திருக்கிறான். எப்பொழுதுமே பொய்யர்களாகவே நம்மளை வைத்திருக்கிறான். ஒருவேளை இது உங்களுக்கு ஒருவேளை மனசை புண்படுகிற மாதிரி இருக்கலாம். என்னையும் சேர்த்தான் சொல்லுகிறேன். உங்களை மாத்திரம் குற்றப்படுத்துவதாக அல்லது மெம்பர்ஸை மாத்திரம் குற்றப்படுத்துவதாக, விசுவாசிகளை மாத்திரம் குற்றப்படுத்துவதாக சொல்லவில்லை. பிசாசானவனுக்கு மெம்பரும் கிடையாது, பாஸ்டரும் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரையும் மனிதனாக பார்த்து மனித பலகீனங்களினாலே பாவத்தில் விளை வைத்து விடுகிறான். ஆகவே எப்பொழுதுமே நம்மை பொய்யராக வைத்திருப்பது அவனுக்கு விருப்பம் இல்ல. Always Satan called, the enemy called Satan, always keeps every human being a liar. It may often hurt you that pastor is blaming the members. It's not so. It is including me. Satan always keep me a liar. He always see that I am a liar. So he will bring all such kind of circumstances that I make myself or I keep myself a liar before the society, before every human.
இல்லையா? எல்லாருக்கும் முன்பாக எப்பொழுதுமே நம்மை பொய்யராகவே வைத்துக் கொள்ள பிசாசன். அதுதான் வேதாகமத்தில் பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. மாய்மாலக்காரரே வேதாகமத்தில் ஆண்டவர் அழைக்கிறார் இல்ல. வெளியிலே வெள்ளை அங்கி தரித்து கொண்டவர்களாய் இல்லையா, திருச்சபையின் ஆசனங்களிலே உட்கார்ந்து ஜனங்களை எந்த விதமாக கொடுமைப்படுத்தி விதவைகளின் வீட்டை பட்சித்து இப்படி வாழ்ந்தவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் தெரியும், பிரமாணங்கள் தெரியும், எல்லா விதமான சடங்காச்சாரங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இன்னும் இது போக அவரை ஆராதிக்கிறார்கள், எல்லா ஆராதனையில கலந்து கொள்ளுகிறார்கள், பாடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வேதவாசிக்க எல்லாவற்றையும் செய்கிறார்கள். ஆனால் உள்ளத்தில் அவர்கள் மாய்மாலக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப மாய்மாலம் என்பதே ஒரு பொய் தான். Hypocrisy is a lie. When Jesus was in the world, he called the officials of the temples hypocrites. Hypocrites. That means hypocrites itself. A lie. That is why I said in the beginning that Satan always see that he keeps us a liar. He keeps us to be a liar always. நாம் எப்பொழுதுமே பொய்யர்களாக, ஹிப்போக்ரிட்டாக, மாய்மாலக்காரர்களாகவே நாம் இருக்க. அப்படின்றால் என்ன அர்த்தம்? வெளியிலே கிறிஸ்தவன், உள்ளத்திலோ பாவியான மனுஷன். வெளியிலே கிறிஸ்தவன், உள்ளத்திலோ அசுத்தமான மனுஷன். இல்ல அப்படின்னா ஒரு நடிப்பு வாழ்க்கை, நடிக்கிறோம். The things which we see outside is not real. There is always a contradiction. There is always a contradiction found within the spirit and the body, and the life within ourselves and the life outside. வெளியிலே உள்ள வாழ்க்கை, வெளியில உள்ள வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிதான் பிசாசனம் ஆயிட்டோம். இதெல்லாம் எப்ப தெரியும்? நியாய தீர்ப்புல நமக்கு தெரிய வரும். யாரெல்லாம் மாய்மாலக்காரர்கள், யாரெல்லாம் பிசாசானவன் மாய்மாலக்காரர்களா வைத்திருந்தான், பொய்யர்களாக வைத்திருந்தான் என்பது will come to know when we stand before the Lord, before the white throne, when he is seated upon the white throne to judge us on the day of judgment. அன்றைக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் யார் மாய்மாலக்காரர்களா இருந்தார். ஆகவே இந்த பயம் நமக்குள்ள எப்பொழுது வேணும் என்பதற்காக இதை நான் சொல்லிக் கொள்ள வருகிறேன். அப்ப நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளாக ஒரு வெளிப்படையான வெளியரங்கமாய் நாம் உலகத்திலே வாழ பழகி கொள்ள வேண்டும். வெளியரங்கமாய் இருக்க வேண்டும். We should be open before God as well as open before man. நாம் எப்பொழுதுமே வெளியரங்கமா இருக்கணும். உள்ளத்துல ஒன்ன வச்சுட்டு வெளியில ஒன்ன காண்பிக்கிறவர்களாய் அல்ல. ஆராதனைக்கு போகும்போது கிறிஸ்தவர்களாயும் ஆராதனை விட்டு வெளியே வந்த பின்பாக உலகத்தாராயும் இருக்க வேதம் நம்மை அழைக்கவில்லை. அப்படி என்றால் நாம் பொய்யர்கள், பொய்யான ஒரு ஆராதனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் ஒரு வாழ்க்கை, வெளியிலே ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இப்ப நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி. See, what is truthfulness? We are transparent before everybody, both God and human being. கடவுளுக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. நமக்கு ஒரு வெளிப்படையான ஒரு தன்மை இருக்கிறது. நம்மளை எல்லாரும் பார்க்க முடியும். அப்படி நம்மளை வச்சுக்கணும். We should keep ourselves so that everybody may see us clearly, both a person within ourselves and person outside. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய மனுஷனையும் நமக்கு வெளியில இருக்கிற மனுஷனையும் பார்க்கிற அளவுக்கு நம்மை உண்மையுள்ளவர்களாக முதலாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். A transparency in our day-to-day life. You've given all the references. 2 Corinthians chapter 5:11. And telling truth. Always telling truth. A truth which is found in our words. எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, வார்த்தையிலும் என்ன வேணும்? உண்மை வேணும். We should have truthfulness or faithfulness in our life, as well as we should have truthfulness and faithfulness in our words. Every word we utter in our day-to-day life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வார்த்தையிலே என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால்,
என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். என் வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கிறது. The truthfulness is found within our heart. That should be found even in our words. When the truth is not found within our heart, sometimes we may utter as if we are telling truth in our words. நம்முடைய வார்த்தைகளை சில நேரங்களில் உண்மை சொல்லுது போல வெளியில தெரியும், ஆனா இருதயத்தில் என்ன இருக்கும்? பொய்யான காரியங்கள் இருக்கும், உண்மை இருக்காது. அப்போ ரெண்டு ஒத்து போகணும். My heart and my mouth should agree with each other in uttering the truth outside. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தில் இருக்கக்கூடிய உண்மையும் ஒன்று ஒத்து போகக்கூடியதா இருக்கணும். அதுதான் உண்மை. அப்ப வாழ்க்கையில உண்மை, அடுத்தது வார்த்தையில உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அருமையான காலவெளியில வேதம் நமக்கு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த அருமையான மகளுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். முதலாவது, ட்ரூத்ஃபுல் டு அவர் ஓன் செல்ஃப். நமக்குள்ளாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? யோவான் 4:15 இந்த ஸ்திரீயானவள் தனக்குத்தானே ஒரு உண்மை இல்லாதவளாக இயேசுவை சந்திக்கும் முன்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார். Before meeting the Lord, the Samaritan woman was not truthful worshipper, a true worshipper. அவர் இந்த அருமையான சமாரிய ஸ்திரீயானவள் இயேசுவை சந்திக்கும் முன்பாக ஒரு உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவளாக காணப்படவில்லை. அதுதான் 15 வாசிக்கிறோம். We read it in verse 15. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ளாமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். அப்படின்னா அர்த்தம், அவள் இதுவரை ஆராதித்து வந்திருக்கிறாள், மலைகளிலே ஆராதித்து வந்ததாக ஆண்டவரோடு கூட பின்னான வசனங்களிலே சொல்லுகிறாள். அப்ப ஆராதித்துக் கொண்டிருக்கிறவளுக்கு உண்மையா என்ன ஆராதிக்கிறோனே தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த ஜீவ தண்ணீரை குறித்து அவளுக்கு என்ன செய்யல, ஒரு அனுபவம் இல்லை, அறிவு இல்லை. அதனாலதான் சொல்றா, உங்கள்கிட்ட என்னது இல்லை, மொண்டு கொள்வதற்கு பாத்திரம் இல்லை, கிணறும் ஆழமா இருக்கிறது, நான் மறுபடியும் தாகம் இல்லாம, அதாவது எனக்கு மறுபடியும் தாகம் இருக்கக்கூடாது, மறுபடியும் இங்க வந்து மொண்டு கொள்ளாத அளவுக்கு எனக்கு என்ன செய்யும், அந்த தண்ணீரை தாரும். அப்ப அவளுடைய வாழ்க்கை முழுசும் உலக ஆதாயத்திற்காக மலைகளிலே தேவனை ஆராதித்து வந்திருக்கிறாள் என்பது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறோம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரியவர்களாய் வாழ்வது போல ஆலயத்திற்கு வருகிற நாம் உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம்தான் ஆலயத்துக்கு வருகிறோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், பண ரீதியிலே, பொருளாதார ரீதியில, சரீர சுகத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய படிப்புல, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல என்று சொல்லி நம்முடைய உலக வாழ்வை சுற்றி சுற்றி நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதுக்காக மாத்திரமே ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் இருந்தால் மாய்மாலக்காரர்களாய் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். If at all we worship the Lord for the benefits of the world, for the needs of the world in my life, we will be worshipping the Lord untruthfully, unfaithfully, will be liar, will be hypocrites. நம்ம என்ன செய்வோம், அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். உலக ஆதாயத்திற்காக மாத்திரம். இவ ஆண்டவர்கிட்ட கேட்டதுதான், ஆண்டவரே நான் மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, I should not toil again for the water, so my thirst should be quenched forever, so that I will not come back again and draw water from the well. அப்படின்னு அர்த்தம், நான் மீண்டும் வந்து இந்த இடத்துல தண்ணி கொள்ற அளவுக்கு I should not put my effort, நான் என்னுடைய வேலை செஞ்சு அந்த தண்ணீர் எடுத்து நான் குடிக்காதபடி எனக்கு அந்த தாகத்தை தீரும் சொல்றேன். அவன் என்னமோ மிராக்குலஸ்லி தாகமே எடுக்காதபடி ஆண்டவர் நமக்கு ஏதோ கொடுக்க போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ ஜீவியத்துல உழைக்காமல் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஆலயத்துக்கு வரக்கூடிய விசுவாசிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உழைக்கிறவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். உழைப்பிலே மாத்திரம்தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், மறந்து விடாதீர்கள். உழைப்பிலே உண்மையா இருந்தவென்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டு.
அதற்காக மாத்திரம் நம் ஆலயத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவரை வந்து உண்மையோடு கூட நாம் ஆவியோடு கூட ஆராதிக்கும் பொழுதே ஆண்டவர் முடிவெடுத்து விட்டார், உங்களை என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அதை வாக்கும் பண்ணி இருக்கிறார். அதனால அதற்காக மாத்திரம் ஆலயத்துக்கு வரணும்னு அவசியமே இல்லை. அதற்காக மாத்திரம் நான் ஆராதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையோடு கூட ஆராதிக்கிறவர்கள் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மையோடு கூட ஆராதிக்க தான் ஆண்டவர் உங்களை என்னை ஆலயத்திற்கு அழைத்திருக்கிறார். உண்மையோடு கூட ஆராதிப்பதற்காக தான் உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார். உண்மையோடு ஆராதிக்கிறவர்களாய் உங்களை ஆண்டவர் கண்டதினாலே சுவிசேஷம் உங்களுடைய வீடுகளிலே வந்திருக்கிறது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களானால் ஏற்றுக்கொண்ட பின்பாக அவரை உண்மையோடு கூட ஆராதிக்கிறோமா இல்லையா என்பதுதான் இன்றைக்கு கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. To worship the Lord with spirit and truth only. God has chosen you, bringing the message of gospel into your home, into your life, and you accepting the Lord and asking the forgiveness from the Lord and being saved to worship alone, to worship Him with spirit and truthful or faithful alone. ஆனால் அநேக வேளைகளிலே நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். We ourselves are deceiving, worshipping the Lord for the benefits of the world. இந்த உலக வாழ்க்கையின் தேவைகளுக்காக மாத்திரம், ஆதாயத்திற்காக மாத்திரம் ஆண்டவரை ஆராதித்து நாம் விசுவாசிகள் என்று சொல்லி நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த மகள் ஆரம்ப காலத்தில் அவள் செய்து கொண்டிருந்தாள். இரண்டாவதாக, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்த பின்பாக அதாவது நமக்கு நாமே என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நமக்கு நாமே உண்மை உள்ளவர்களா இருக்கணும். யாரு என்னுடைய சரீரத்துக்கு உண்மை உள்ளதா இருக்கணும், என்னுடைய சரீரம் என்னுடைய ஆவிக்கு உண்மை உள்ளதா இருக்கணும். அப்பதான் ரெண்டும், என்னுடைய இருதயமும் என்னுடைய சரீரமும் ஒத்து போகும். அங்க இருக்கிற உண்மையும் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற உண்மையும் ஒத்து போகும். உள்ள உண்மை இருந்துச்சுன்னா நிச்சயமா வெளியில நடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உள்ள உண்மை இல்லைனா தான் வெளியில நடிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்பதான் நம்ம எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, கடவுளுக்கு முன்பாக நாம் எப்பொழுதுமே என்ன செய்யணும்? நம்மை ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் நம்மை மறைக்காதபடி நம்மை ஆண்டவருக்கு வெளிப்படையாக நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை வாழ்க்கையில மறந்துவிடக்கூடாது. ஆக truthful before God, true before God. நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதுமே உண்மையை மாத்திரம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Always see that we tell the truth before the Lord whenever we come into His presence. இந்த அருமையான மகள் சொன்ன, நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் வசனம் 17ஆம் வசனத்தில், அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள். எனக்கு புருஷன் இல்லை என்றால் இது நிறைய பேர் உங்களுக்கு டீல் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, தாகத்துக்கு தான் அந்த பெண்ணு கேட்ட உடனே அவளுக்கு என்ன தாகம் இருந்தது என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டு சொல்லுகிறார், உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. ஆவியானவர் எந்த அளவுக்கு திருச்சபைகளிலே செயல்படுகிறார் தெரியுமா? ஆவியிலே நிறைந்து ஆர்ப்பரிக்கிறதாக அல்ல. ஆவியானவர் செயல்படுகிறது எப்படி தெரியுமா? நம்முடைய பாவங்களை எப்பொழுதுமே உணர்த்துகிறவராகவே செயல்படுகிறார். என் பிள்ளை எப்பொழுது தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிடுவான் என்று சொல்லி ஏசுவாமி கேட்டது போல இந்த நாட்களில் திருச்சபையில் ஆவியானவர் கேட்கிறார். சிறியை பார்த்து கேட்கும், உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா. அவள் உண்மை உள்ளவளா, உண்மையை சொல்ல போறவளா இல்லையா என்பதை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறிந்தார். சொன்னால் எனக்கு புருஷன் இல்லை. ஒரே வார்த்தை, எனக்கு புருஷன் இல்லை. She opened herself before the Lord saying that I don't have my husband. When the Lord asked the woman to bring her husband, she said, I don't have husband. He told the truth. அவள் உண்மையை சொன்னாள். ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணுகிறார். நீ உண்மையை சொன்னாய். உனக்கு 4 புருஷன் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல. நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு கூட ஒரு ஒப்புரவாகிற ஒரு அருமையான உண்மை. பாவத்தை ஆண்டவருக்கு முன்பாக மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை.
என்னையும் ஆண்டவருக்கு நான் எப்படிப்பட்டவன் என்பதை ஆண்டவருக்கு முன்பாக மறைக்க வேண்டியதே இல்லை. நான் பெருமையா இருக்கிறேனா என் வாழ்க்கையில் அப்படின்னா அதை மறைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பொய் சொல்லுகிறவனா இருக்கிறேன்னா நான் மறைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உபச்சாரக்காரனா இருக்கிறேன்னு ஆண்டவருக்கு முன்பாக மறைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை என்று சொல்லி கேட்ட வேதத்தில் வாசித்து பார்த்தோம். நீங்கள் மறுபடியும் அதை வீடுகளில் சென்று வாசித்து பாருங்கள். அதில் ஆராதனைக்கு பின்பாக முடிந்த பின்பாக வாசித்து பாருங்கள். நம்ம எல்லாவற்றிலும் வெளியரங்கமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது மறைக்கப்படுகிற எந்த பொருளும் வெளிக்கு வராமல் இருக்க போவது கிடையாது. Nothing can be hidden. One day that will come into the limelight. அது ஒரு நாள் வெளியில வரும். ஆகவே அதற்கு முன்பாகவே நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பி விட்டோம் என்றால் அந்த பாவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டுவிடும். அதைத்தான் அந்த அருமையான பெண் செய்தார். She was true before the Lord. ஆண்டவருக்கும் உண்மை உள்ளவளா இருந்தா, உண்மையே சொன்ன. எப்பொழுதும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறோமோ நான் எப்படிப்பட்டவன்றதை ஒத்துக்கொள்ளணும். மனுஷன் முன்பாக ஒருவேளை நாம் ஒத்துக்கொள்வதற்கு தயங்கலாம். நம்ம பேர் போயிருமோ, பெருமை போயிருமோ, அல்லது நம்ம ரெப்புடேஷன் போயிருமோன்னு சொல்லிட்டு பயப்படலாம். ஆண்டவருக்கு முன்பாக வரும் பொழுது அதெல்லாம் நீங்க கலங்க வேண்டியது அல்ல. நம்மை ஆண்டவர் காட்டி கொடுக்கிற தேவன் அல்ல. மற்றவரிடத்துல ஆண்டவர் நம்ம எப்பொழுதுமே மன்னித்து மறக்கிற தேவனாக இருக்கிறார். அதை அருமையான இந்த பெண் புரிந்து கொண்டதுனாலே ஆண்டவருக்கு முன்பாக உண்மையை சொல்லி அங்கே அறிக்கையிட்டதுனாலே அன்றைக்கு அவள் தாகம் தீர்க்கப்பட்டவளாய் கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ட்ரூ பிஃபோர் மேன். நம்ம எப்பவுமே சிலர் ஆண்டவருக்கு முன்பாக கூட சில நேரங்களை எல்லாத்தையும் சொல்லிடுறோம் அல்லது வெளிப்படையாக வாழ்ந்துடுறோம். ஆனால் மனுஷக்கு முன்னால் வரும் பொழுது நிறைய நேரங்களில் நம்ம நடிக்க வேண்டியிருக்கு. When we appear before or come before any human being or in the society or in the church or in anywhere we go, we always would like to show ourselves that I am always a good person. நம்ம எப்பொழுதுமே நல்லவர்களாகவே காண்பிக்க முயற்சிக்கிறோம். சில நேரங்களில் நல்லவர்களாய் மற்றவர்கள் புரிந்துக்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் நம்ம நல்லவங்களா பார்த்தா நல்லவங்களே இல்லை. In reality we are not good. But when the society looks at us by our actions, by our words, which only comes from our mouth, people believe that we are all good persons. அப்படி அல்ல. மனிதர்களுக்கு முன்பாக ஒருவேளை நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் இருதயத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக நான் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரங்களில் சில உண்மையுள்ளவர்களாய் நடக்க சில இடங்களில் முயற்சிக்கும் பொழுது நமக்கு துன்பங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது, அவமானங்கள் வருகிறது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நிச்சயமா சந்தித்தாகணும். And we are true before people or society, we face lot of difficulties. We face disgrace. We face often sufferings. But face it and be truthful. Face it and be truthful. அதை சந்தித்து நிச்சயமாக அதை சகித்துக் கொள்ளணும். அவமானங்களாக இருந்தாலும் சரி, அடிகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி சகித்து கொண்டோம் என்றால் நான் ஆண்டவர் தேடுகிற உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் நீங்களாக இருப்பீர்கள். அப்போ மனிதர்களுக்கு முன்பாக நிகழ்வுகளில் நாம் நடித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது நாம் அதே போல நாம் என்ன செய்யணும்? ஆலய ஆராதனையில கலந்து கொள்ளும் பொழுது இது வாழ்க்கையில ஆண்டவருக்கு நமக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அடுத்தது ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அடுத்தது மனிதர்களுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னோம்ல. We should be truthful and we should be true before ourselves. We should be true before God and we should be true before man and we should be true in the worship services we take part. அவரை ஆராதிக்கிற ஆராதனைகளிலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இருதயத்தில் உண்மை இல்லாதனால ஆலய ஆராதனைகளிலும் நடிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். நாம் இன் ரியாலிட்டி உண்மையத்துவத்திலே நாம் எப்படியெல்லாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 5 காரியங்கள் கொடுத்திருக்கிறேன். In reality, in what are the areas and how we should be faithful, I have given in the description. I am not going to explain that. I'll just directly go to the key message today. நேரடியாக அந்த
ஆழமான சத்தியத்திற்குள்ளாக கடந்து செல்லும் 3 முக்கியமான காரியங்களில் இல்லை நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது உலகத்தில் இன் ரியாலிட்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது 3 முக்கியமான இடங்களில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை மாத்திரம் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் இந்த நாளின் செய்தியை முடிக்கிறேன். முதலாவது, we should be in reality how we should be faithful, in what are the areas we should be faithful. I have given in the description, you can go through it. I don't have much time to explain all those things. I'll go to the key message today, that when we come in before the Lord, how we can worship the Lord, and in what are the places and what are the things we have to be faithful before the Lord when we worship Him. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நாம் எப்படி எந்தெந்த காரியங்களில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் சுருக்கமாக சொல்லிட்டு வருகிற நாட்களில் மற்ற காரியங்களை சிந்திக்க நான் முயற்சிக்கிறேன். முதலாவது, ஆண்டவருக்கு முன்பாக வரும் பொழுது நாம் எப்படி வெளியரங்கமாக இருக்கணும் அல்லது உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா, ஓப்பன் அப் அவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் பிஃபோர் காட். அப்போ in our mind we should be in our mind or heart we should be faithful before Him. நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய இருதயத்திலும் ஆண்டவருக்கு முன்பாக ஆராதிக்க வரும் பொழுது உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். சிந்தனை நல்லா கவனிங்க. ஆலயத்தில் என்ன நடக்க, ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வரும் பொழுது I'll just explain what it happens when we come before the Lord and start worshiping. வந்து உட்கார்ந்த உடனே என்ன, these are all a kind of warfare which we have as Christians in our life. Satan often he always see that we don't worship the Lord with spirit and faithfulness. நம்ம ஆண்டவர் உண்மையோடு கூட ஆவியோடு கூட ஆராதிக்க விடாதபடி பிசாசன் எப்படி செய்கிறான்றதை நான் சொல்லிடுறேன். நம்முடைய கடந்த வாரத்திலும் சுருக்கமாக சொன்னேன், நம்முடைய வாய் பாடும், ஏனென்றால் நம்ம கொயரில் இருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஏனென்றால் நமக்கு இந்த உலகத்தில் நிறைய தேவை இருக்குது. நம்ம வாய் என்ன செய்யும், பாடும். நம்ம வாய் என்ன செய்யும், ஜெபம் பண்ணும். நம்ம கொயரில் இருக்கிறதுனாலும் பாட்டு நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கூட, எனக்கு நிறைய நேரங்களில் ஒரு காலத்தில் நம்ம இந்த எபேசியில் வாசிக்கிறது போல ஞான பாட்டுகளினாலும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய ஆலயங்களிலே சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஆராதனைகளிலே ஞான பாட்டுகள் என்றால் பாமாலைகள், இதெல்லாம் பாடப்படுகிறதுடைய காரணம் அதுதான். இந்த வசனம் தான் அடிப்படை. அதுக்காக மற்ற பாடல்கள்லாம் மற்ற ஜெப கூட்டங்களில் பாடுகிற பாடல்லாம் பாட வேண்டாம்னு சொல்லலை. எந்த ஆலயமும் எந்த வேதமும் சொல்லலை. ஆனால் சங்கீதங்களும் ஞான பாட்டுகளும் கீர்த்தனைகளும் அதனுடைய அர்த்தமும் அதனுடைய ஆழமான சத்தியமும் வேதாகமத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த பாமாலையும் எந்த கீர்த்தனை எடுத்து பாருங்க, வேதாகம வசனங்களிலிருந்தும் அந்த வசனங்கள் மூலமாக எழுதினவர்கள் வாழ்க்கையின் அனுபவங்கள் மூலமாக. நம்முடைய ஆலயத்தை ஆரம்பித்த அருமையான ஜான் வெஸ்லியினுடைய சகோதரன் சார்ல்ஸ் வெஸ்லி ஒரு நல்ல ஹிம் ரைட்டர், நிறைய கீர்த்தனைகளை பாமாலைகளை எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் அது இல்லை. பிரதர் ஆஃப் அவர் founder of our church, John Wesley, Charles Wesley is a wonderful hymn writer. We sing a lot of hymn which is written by Charles Wesley. அவர்களே நிறைய பாடல்கள் என்ன செய்திருக்கிறோம். It is his life, it is his spiritual life. Whenever you sing the hymns, you will see the life and the word of God always are together. எப்பவுமே ஒன்னா இருந்து செயல்பட்டு அவருடைய these are all their expression of their spiritual life on the basis of the Bible. வேதாகமத்தின் அடிப்படையில் அவருடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கிறது என்பதை அழகாய் அவருடைய தாளந்துகள் மூலமாக எழுதியிருக்கிறார்கள். அப்படின்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதில் ஒரு கருத்து இருக்கிறது, அதில் ஒரு சத்தியம் இருக்கிறது, அதில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆகவேதான் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஆண்டவரை பாடி கீர்த்தனம் பண்ணி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்றது ஆராதனையில் எப்படி சண்டை போடுறதுனால இல்லை, அடிக்கிறதுனால இல்லை, என்ன செய்யணும், ஞான பாட்டுகளினாலும்
சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவரையொருவர் புத்தி சொல்லி இயேசுவின் மூலமாக கர்த்தரை பாடி என்று சொல்லி வாசிக்க கேட்கிறோம். ஏபிஎஸ்சியில் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது அப்போ அப்படிதான் ஆராதிக்கணும். அப்படிதான் என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்கணும். அப்போ இப்ப என்ன நடக்குது? இந்த பக்கம் ஒரு பக்கம் மியூசிக். இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆராதனைகள் இன்னைக்கு மியூசிக் முக்கியத்துவம் கொடுக்கும். வேண்டாம்னு சொல்லல இல்ல, வேதத்துல நிறைய சுரமண்டலினாலே கைத்தாளங்களினாலும் கைத்தாளங்களின் ஓசைகளினாலும் கர்த்தரை பாடி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கைத்தட்ட வேண்டாம்னு சொல்லல. கையோசைகளினாலே ஆண்டவரை பாட அழைக்கிறது வேதம். 10 நரம்பு வீரர்களினாலே பாட வேதம் அழைக்கிறது. தம்புருனாலே பாட வேதம் அழைக்கிறது. இல்லை என்று சொல்லவில்லை. மியூசிக் என்றால் இன்னைக்கு நிறைய பேருக்கு எதுக்குன்னே தெரியல. மும்பையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் சொல்ல விரும்பல, ஒரு ஆர்கெஸ்ட்ராவை தெரியும். என்ன நடக்குன்னு அந்த ஆர்கெஸ்ட்ரால, நாம் இதுவரை பார்த்த ஆர்கெஸ்ட்ரால என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மியூசிஷியன்ஸ் அவ்வளவு என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு கனெக்ஷன் வச்சிருப்பாங்க, ஆடியோ கனெக்ஷன் வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அவங்க மியூசிக் எப்படியாவது வெளியில கேட்கணும்னு சொல்லிட்டு தே பிளே லவுட்லி. கடைசியில் இதுல பரிதாபமான ஆள் யார் தெரியுமா? இந்த பாடுறவர். அவர் என்ன பாடுறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா மியூசிக் அவ்வளவு லவுடா இருக்கும். மியூசிக்ன்றது பாடுறவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எலிமெண்ட் தான். மியூசிக்ன்றது ஒரு இசை என்பது அல்லது இசை கருவி என்பது எதற்காக? பாடுகிற நபருக்கு ராக தாளத்தோடு கூட பாடுவதற்கு உதவுகிற ஒரு காரியமா தான் இருக்குது. அந்த ஆர்கெஸ்ட்ராவில் நீங்க எங்க வேணாலும் கேளுங்க, எல்லா மியூசிக்கும் ஒன்று போல சத்தம் போடும். ஆனா ஒன்னும் ராகதாளத்தோடு இருக்காது. ராகதாளமே இருக்காது. பாடுகிறவர் தவிப்பார். என்ன பாடுறாருன்னு கிரௌடுக்கு கேட்கவே கேட்காது. இன்னைக்கு நிறைய ஆலயங்கள் அப்படிதான் நடக்கும். என்ன பாடல் தான் முக்கியம், உச்சரிக்கிற வார்த்தை முக்கியம், இசை முக்கியம் அல்ல. இசை அந்த வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு உதவிதான் செய்யணுமே ஒழிய, அப்படி என்றால் இசையினுடைய ஓசை என்ன செய்யணும்? குறையா இருக்கணும். பாடுகிற சத்தம், செபிக்கிற சத்தம் அதிகமா இருக்கணும். ஆண்டவரை துதிக்கிற சத்தம் அதிகமா இருக்கணும். இது போக எல்லாம் ஒரே சத்தமா காட்டுக்கூச்சலா தான் இன்னைக்கு ஆராதனைகளும் என்ன செய்கிறது? நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? நான் சொல்ல வந்த கருத்து என்ன? என்னுடைய மாம்சம் பாடுகிறது, என்னுடைய மாம்சம் ஜெபிக்கிறது. என்னுடைய மாம்சம் பாடுகிறது என்றால் அந்த இசையை நான் கேட்கிறேன். அந்த இசையின் மூலமாக நான் தூண்டப்பட்டு இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன், அவ்வளவுதான். ஆனா அதனுடைய கருத்தை என்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? அதில் எழுதப்பட்டிருக்கிற கருத்தை என்னுடைய உள்ளம் அங்கீகரிக்கிறதா? Nowadays, when you look at the Christian singing, I know an orchestra in Mumbai, the musicians always see that their own music should be heard by the people than others. Music is a supportive element for the singers to sing the song properly. That's it. That means a singer should sing louder and with all the right tune. That is why music is there. These are all you will come to know in heaven, how the archangels and angels, cherubim and cherubim will be singing before the Lord with all the musics. பரலோகத்துக்கு வரும்போது தெரியும் எப்படி கேருபீன்களும் சேராபீன்களும் தேவதூதர்களும் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை பாடி துதிக்கிறார்கள் என்பது அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். You will see the right music there. You will see the right singing there. You will see the right worship there. சொல்லுகிற வார்த்தையை என்னுடைய உள்ளம் அங்கீகரிக்கிறதா? சொல்லுகிற ஜெபிக்கிற ஜெபங்களை என்னுடைய உள்ளம் என்ன செய்கிறது? ஏற்றுக்கொள்ளுகிறதா? அறிந்திருக்கிறதா? புரிந்திருக்கிறதா? ராகம் மாத்திரம்தான் என்ன செய்ய சிந்தையில இருக்கிறது. அப்போ நம்முடைய மைண்ட் உண்மை உள்ளதா இருந்துச்சுன்னா வெளியில வருகிற வார்த்தைகளும் ஜெபிக்கிற ஜெபங்களும் என்ன செய்யும்? உண்மை உள்ளதா இருக்கும். நம்ம தேவைகள் இருக்கிறதுனால ஜெபிப்போம் என்றால் உண்மையுள்ளவர்கள் அல்ல. ராகத்தை கேட்கிறதாலே பாடுகிறவர்களா இருப்போம் என்றால் அதனுடைய அர்த்தத்தையும் கருத்தையும் புரிந்து கொள்ளாதபடி, ஏற்றுக்கொள்ளாதபடி, செயல்படுத்தாதபடி பாடுவோம் என்றால் நாம் என்ன செய்யல? உண்மையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கவில்லை, பாடவில்லை, ஜெபிக்கவில்லை என்று சொல்லி அர்த்தம். அப்ப நம்முடைய மைண்டும் உண்மை உள்ளதாக ஆண்டவருக்கு முன்பாக காணப்படும்.
அது காணப்படுகிறது ஆராதனையில் இருந்த உடனே. வெறும் வாய் மட்டும் பாடுகிறதா, கண் பார்க்கிறதா, கைகள் மாத்திரம் உயர்கிறதா? சிந்தனை இங்கே செல்கிறது. சிந்தனை அழகா பிசாசானம் கொண்டு போயிடுவான் இல்ல. நம்முடைய மைண்ட் எப்பொழுதுமே ஆராதனையில் உட்கார்ந்த உடனே வாய் பாடும், கை அசையும், கண்ணெல்லாம் திறந்தா இருக்கும். ஆனா சிந்தனை மட்டும் உலகத்தை சுத்தி வரும், நம்முடைய ஆசாபாசங்களை சுத்தி வரும், நம்முடைய தேவைகளை சுத்தி வரும், நம்முடைய இச்சை ரோகங்களை நாம் அனுபவிப்பதற்கான சாதகமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டே இருக்கும். It will keep on thinking, our mind will keep on thinking and thinking while our mouth will sing, or while our mouth will pray, our hands will move around in the worship, but our mind will be moving around the world, moving around the things which we need in the world, moving around the things which we enjoy in the world. That is happening with many Christians. Then we are not faithfully worshipping Him. We are not true before the Lord while worshipping. அப்படி என்றால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது உண்மையுள்ளவர்களாய் இல்லை என்று சொல்லி அர்த்தம். ஆக முதலாவது மனது. ரெண்டாவது எதுல? நம்முடைய மவுத். செகண்ட் ஒன் இஸ் அவர் மவுத். நம்முடைய வாய் ஜெபிக்கும் பொழுதும் சரி, அல்லது பாடும் பொழுதும் சரி, அல்லது ஆண்டவரை துதிக்கும் பொழுதும் சரி, that should not go into ecstasy. உணர்ச்சி பூர்வமா எதையும் செய்யக்கூடாது. அதை மாத்திரம் வாழ்க்கையில் மறந்துறாங்க. நம்முடைய வாய் ஆண்டவருக்கு முன்பா என்ன செய்யணும்? உண்மை உள்ளதா இருக்கும். மைண்ட் அண்ட் மவுத், மைண்ட் அண்ட் மவுத். என்னுடைய மனதும் என்னுடைய உதடும் ஆண்டவருக்கு முன்பா உண்மையா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கிற இந்த ஆராதனை நடத்துறவங்க ரொம்ப அழகா நடத்துவாங்க. மக்களை உணர்ச்சி பூர்வமா உள்ளத்தை தூண்டி விடுவாங்க. எது மூலமா? வாயின் வார்த்தைகள் மூலமா, செய்கிற செய்கைகள் மூலமாக, மியூசிக் மூலமாக, பாடல்கள் மூலமாக. நீங்க பாத்தீங்கன்னா இதே இந்த உச்சத்துக்கு போறவங்க, இந்த உற்சாகத்துக்கு போறவங்க பாமாலை கீர்த்தனை பாட்டை பாடினாங்கன்னா பாட முடியாது, போக முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குத்துப்பாட்டு, நிறைய கிறிஸ்தவத்தில் இப்ப குத்துப்பாட்டு வேற வந்துருச்சு. கிராமிய பாடல்கள் வருது சரிதான், பாமாலைகள், கீர்த்தனைகள் இதெல்லாம் சரிதான். குத்துப்பாட்டு போட்டா மட்டும் எல்லாருக்கும் பயங்கர உற்சாகமா வந்துருது. ஏன்னா அந்த குத்துப்பாட்டு என்ன செய்கிறது? உள்ளத்துல அந்த ஒரு 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 உணர்ச்சியை தூண்டி விட்டு என்ன செய்கிறது? the music along with the song, what will happen? That stimulates our feeling, stimulates our mouth, stimulates our hands, stimulates our entire body to shake around. And people go into ecstasy and they don't know what they are singing, what is the meaning of the word they are uttering. What is the word of God says through the singing, the word they use in singing the Lord. பாடுகிற பாடல்ல ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், நாம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை புரிய அறிய விடாதபடி உணர்ச்சி பூர்வமாய் பாடி, உணர்ச்சி பூர்வமாய் சத்தமாய் ஆராதித்து, உணர்ச்சி பூர்வமாய் ஆண்டவரை துதித்து, உணர்ச்சி பூர்வமாய் ஜெபித்து, வாயில் இருந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமலே முடிச்சிருவாங்க. ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவருடைய நாம சங்கீர்த்தனங்களை நம்முடைய சிந்தையிலே வேதாகமத்திலிருந்து கொண்டு வந்து, வாழ்வின் அனுபவங்களுக்கு இருந்து கொண்டு வந்து, வேதம் சொல்லுகிறது வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிற இயற்கையின் அருமையான அனுபவங்களிலிருந்து தெய்வத்தினுடைய மகத்துவங்களை உச்சரித்து எந்த அளவுக்கு இருதயத்திலே உணர்ந்து என் வாய் உண்மையை பேசுகிறது. அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுதும், அவரை பாடும் பொழுதும், அவரை துதிக்கும் பொழுதும் எந்த அளவுக்கு உண்மையை சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், அவரை எப்படி ஆராதிக்கிறோம் என்று சொல்லி. உண்மையாகவே உணர்ந்து ஆராதிக்கிறோமா? உண்மையாகவே அந்த வார்த்தைகளை அனுபவிச்சு ஆராதிக்கிறோமா? கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி பாடுகிறோம் பாடல்கள்.
நிறைய பாடல்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்க வாழ்க்கையில நல்லவர் என்பதை ஒரு முறையாவது ருசிச்ச அனுபவங்களை நினைச்சு பாடுறோமா? பாடும் பொழுது நம்முடைய கவனங்கள் எல்லாம் ராகத்திலே போய்விடுகிறது, நம்முடைய கவனங்கள் எல்லாம் இசையிலே போய்விடுகிறது, நம்முடைய கவனங்கள் எல்லாம் எல்லாரும் பார்க்கிறாங்களே பாடணுன்றதுக்காக போகிறது, நம்முடைய கவனங்கள் எல்லாம் நம்முடைய உணர்ச்சி பூர்வமா என்ன செய்கிறது? சிந்தனையை விட்டு வெளியே சென்று விடுகிறது விட வெளியே என்ன செய்கிறது இல்லை, உண்மையை புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கக்கூடிய வாய் அவரை ஆராதிக்கும் பொழுது உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். மைண்ட் அண்ட் மவுத். ஆராதனையிலே பல ஒழுங்குமுறை இருக்கிறது. கடைசியாக ஒண்ணு மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன். மணி. we bring offering before the Lord. ஆண்டவருக்கு முன்பாக காணிக்கைகளை கொண்டு வருகிறோம். எப்படி அதை படைக்கிறோம்? அது ஒரு பெரிய சத்தியம். அதற்குள்ளாக நான் ஆழமாக செல்லவில்லை. அது ஒரு பெரிய சத்தியம். It's a vast subject talking about offering. I'm not going to go in detail. எல்லாத்தையும் ஆழமா சொல்ல போறதில்லை. ஒண்ணு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். காணிக்கை கொடுப்பதில்லை ஆண்டவரை ஏமாற்றாதே. Don't cheat or deceive the Lord in offering before the Lord. Read Acts chapter 5 verses from 1 to 11. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை வாசி. It happened after the resurrection of the Lord. It happened after the church was established. It happened after the grace of God was bestowed upon human being more and more. You know the story, what had happened with Ananias and Sapphira when they brought the offerings before the Lord. Cheating few offerings, keeping few offerings which has to be given, which they have committed to the Lord. They kept the offerings for themselves, part of the offerings only. You know, what was the consequence? I am not threatening anybody. யாரையும் என்ன செய்யல, பயப்படுத்தல. ஆனா காணிக்கை கொடுக்கறதுல மாத்திரம் கவனமா இருங்க, உண்மையா இருங்க. நான் எவ்வளவு கொடுக்கணும்னு நான் நினைச்சேனோ அதை அப்படியே கொடுங்க. என்னால கொடுக்க முடியாத அளவுக்கு காணிக்கை கொடுப்பேன் தயவுசெய்து ஆண்டவருக்கு முன்பாக வாக்கு கொடுக்காதீங்க. நீங்க எவ்வளவு கொடுக்கணும்னு மனசுல நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எவ்வளவு முடியும்னு உங்களுக்கு தெரியுமோ அவ்வளவு ஆண்டவர் கொடுங்க. ஆனா கொடுக்க வேண்டிய காணிக்கையில தயவுசெய்து ஆண்டவர் கொடுங்க. அவ்வளவுதான். ஆண்டவரை ஏமாத்தாதீங்க காணிக்கை கொடுக்கிறது. ஒருவேளை நிறைய வித்தியாசமான வழிகளிலே ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும். எல்லாமே ஆஃபரிங் தான், எல்லாமே காணிக்கைகள் தான். சந்தா என்று சொல்லி வைத்திருக்கிறோம், சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது நம்முடைய ஆலயத்தில் ஃப்ரீவில் என்று சொல்லி வைத்திருக்கிறோம், ஃப்ரீவில் ஆஃபரிங் என்று சொல்லி, அதுவும் கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கை தான். நிறைய பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்தில் டைட்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கை தான். தசம்பாகம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை தான். அது தசம்பாகம் கொடுக்கணும் கட்டாயமா இல்லையா என்பதை இன்னொரு நாள் டீல் பண்றேன். ஆனா காணிக்கை கொடுப்பதில் தயவுசெய்து என்ன செய்யாதீங்க, ஏமாத்தாதீங்க. வேற ஆலயத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற எந்த காணிக்கைகளா இருந்தாலும் சரி, அது the offering which are all mandatory in the church, you offer it. Please do not cheat the Lord. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள், ஆலயத்தில் சில காணிக்கைகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் கொடுத்துருங்க. தாமதப்படுத்தாதீங்க. அது ஆசீர்வாத கேட கொண்டு வரும். அப்படினால் ஆண்டவர் தேடுகிற உண்மையாய் அவரை ஆராதிக்கிறவர்களாய் நான் இருக்க முடியாது. 3 காரியங்களிலே கவனமா இருங்க. Be truthful in your mind, be truthful in your mouth, and be truthful in money matters. இந்த 3 உண்மையத்துவத்தை காத்து கொண்டவர்களாய் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவர் தேடுகிற அல்லது பிதாவானவர் தேடுகிற ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்கள் நீங்களாய் இருப்பீர்கள் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. கண்களை மூடி சொல்லிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி,
பிதாவை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை பிதாவானவர் விரும்புகிறாரே. ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் விரும்புகிறாரே. அதற்காகவே தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினாரே. அதை உணர்ந்தவர்களாய் அவரை ஆராதிக்க கூடி வரும் பொழுதெல்லாம் ஆவியிலும் உண்மையோடு கூட ஆராதிக்க எங்களை ஒப்புக் கொடுத்துமை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அர்ப்பணித்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழுந்து தேவனுடைய நாமத்திற்காக கீர்த்தனைகளிலே 73ஆம் கீர்த்தனை பாடுவோம். 73ஆம் கீர்த்தனையை நம்முடைய ஆராதனையின் முடிவிற்கென்று நாம் யாவரும் எழுந்து இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று பாடினால் நமக்கு நலமாயிருக்கும். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய் என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற பிதாவானவர் எதிர்பார்க்கிற உம்மை ஆராதிக்கிற நபர்களாய் நாங்கள் காணப்படும்படியாய் சுவிசேஷத்தின் மூலமாக எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்து உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க அழைத்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஆலயம் திறந்து ஒருவேளை இந்த வீடுகளில் ஆராதிக்கும் பொழுது மாத்திரம் அல்ல சுவாமி, மீண்டும் ஆலயம் திறந்து ஒருவேளை வேற எந்த ஆலயங்களிலோ எந்த ஆராதனையில் நாங்கள் கலந்து கொண்டாலும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களை ஒப்புக் கொடுக்க தேவன் கிருபையின்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்திலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை உமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது அங்கீகரித்து ஆசீர்வதித்து உழைப்பை கனம் பண்ணி உயர்வை கொடுத்து ஆண்டவரே எல்லா விதத்திலும் தன்னுடைய பிள்ளைகள் உயர்த்தப்படவும்
கொடுத்த காணிக்கைகள் பெருகவும், உழைப்பு பெருகவும், உழைப்பின் பலன் பெருகவும் தக்கதாக உம்முடைய கரத்தில் பெற்றுக்கொண்டது உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வ சமாதானத்தோடு ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னென்னைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.